ஹலோ விவர்ஸ், என்னதான் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸோட நிறைய ஹாரரான அமானுஷ்யமான காணொளிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் என்னோட டிஎம் ஃபுல்லா வர்ற மெசேஜஸ் எல்லாமே மர்மங்கள் விலகாத காணொளிகள், அதை பத்தின பாட்டை, அதை பத்தின பிளேலிஸ்ட்டை சீக்கிரமே போடுங்கன்னு தான் வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு சில பர்சனல் வேலைகள் இருந்தனால என்னால அந்த சேனல்ல ஒரு மாசம் சரியா வீடியோஸ் போட முடியல. இனிமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான நிறைய த்ரில்லிங்கான ரொம்பவே பயமுறுத்துற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அதனோட வரிசையில நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இன்டர்நெட்ல இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா பரவப்படுற சில அமானுஷ்ய காணொளிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சில காணொளிகள்ல முழு விவரங்கள் இல்லைனாலும் அதுல குறிப்பிட்டிருக்க எல்லா விளக்கங்களையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழர். 37 வயசான ஃபெலிக்ஸ். அவர் ஒரு ஹோட்டலோட சீனியர் செஃப். அவரை மாதிரி டேஸ்ட் கொடுக்கறதுக்கு சுத்து வட்டாரத்துல எந்த செஃப்புமே கிடையாது. அதனாலேயே அந்த ஹோட்டல் அவர் எங்கேயும் வேலைக்கு விட்டுறாம நிறைய சம்பளத்தை கொடுத்து அவங்க ஹோட்டல்லே தக்க வச்சுக்கிறாங்க. ஃபெலிக்ஸ் எப்பயுமே செய்யற தொழிலுக்கு நேர்மையாகவும் ரொம்பவே உண்மையாகவும் இருப்பாராம். அவரோட ஒர்க்கிங் டைம் காலையில 10 to நைட்டு 11. எப்பவுமே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா பூட்டி இவரு தான் கீயவே எடுத்துட்டு போவார்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான உழைப்பாளி. எப்பவும் போலதான் ஒரு நாள் ஃபெலிக்ஸும் அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பக்கத்துல இருந்தா வராங்க. ஆனா ஃபெலிக்ஸோட வீடு தான் ரொம்ப தூரத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து. ஃபெலிக்ஸும் தன்னோட கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்திருக்காரு. அவர் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, தன்னோட மொபைலை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோன்னு. மத்த எந்த பொருட்களை வச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல, காலையில போய் பார்த்துக்கலாம்னு விட்டுறலாம். ஆனா போன் ஆச்சே, அப்படி விட்டுற முடியாதுல்ல. எதனா முக்கியமான கால்ஸ் வரும், முக்கியமான மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? அதனால அவர் ரெஸ்டாரண்ட் விட்டு 9 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தாலும் உடனே காரை திருப்பி அவர் மட்டும் தனியா வந்துகிட்டு இருக்காரு. அவர் அந்த ஹோட்டலை ரீச் பண்றப்போ அப்போ டைம் கரெக்டா 11:57 சொல்லப்படுது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு செட் ஆஃப் கீயை வச்சு அவர் அந்த ஹோட்டலை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. ஆனா அங்க அவரோட போன் இல்ல. அவர் வச்ச இடத்த விட்டு தனியா வேற இடத்துல இருக்குது. நம்ம தான் மறந்தாப்புல அங்கிட்டு வச்சிருப்போம், போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது தான் அப்படின்னு யாரோ அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் ஃபெலிக்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல அவரை தவிர அங்க வேற யாருமே இல்லை. ஆனாலும் அவர் திரும்பி பார்க்காம நேரா போய் தன்னோட மொபைலை எடுத்துட்டு அப்படியே வெளியே போக தான் நினைக்கிறாரு. அவர் திரும்பி பார்க்காதனால அவருக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமா சத்தம் கேட்குது. சத்தம்னா நார்மலா இல்ல, அங்க இருக்கிற பொருட்கள்லாம் யாரோ தூக்கி வீசுற மாதிரி. இதனால ஃபெலிக்ஸ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. உடனே கால் பண்ணி இதை யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம்னு மொபைல் எடுத்து பார்க்கறாரு. சுத்தமா நெட்வொர்க் இல்ல. எப்பவும் அவர் வேலை பார்க்குற இடத்துல ஃபுல் நெட்வொர்க் இருக்கிற அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரோ ஜாமர் வச்சு ஆஃப் பண்ண மாதிரி 1% கூட நெட்வொர்க் இல்லாம இருந்துட்டு இருந்திருக்கு. அது இன்னும் ரொம்பவே அவரை பயமுறுத்திட்டு இருந்திருக்கு. சரி, எதுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோ எடுக்கலான்னு அவரோட மொபைலை அன்லாக் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதுல கேப்சர் ஆகுது. ஃபெலிக்ஸ் ரொம்பவே பயந்துக்கிட்டு கேமராவை ஹோல்ட் பண்ணி யாருன்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளோ நேரம் ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு. அவரோட பேரை சொல்லியெல்லாம் யாரோ கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சத்தம் கூட இல்லை. சரி, சத்தம் கேட்கல, இன்னும் நம்ம முன்னாடி போய் பார்க்கலான்னு மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சமாக முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. கிச்சனுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்தும் இங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அவரை தவிர அந்த ரெஸ்டாரண்ட்ல வேற யாருமே இல்லை. அப்படி இருந்தும் இந்த கபோர்ட் தானா ரொம்பவே ஃபோர்ஸா யாரோ உடைக்கிற அளவுக்கு இழுத்துருக்காங்க. இதை பார்த்ததும் ஃபெலிக்ஸ் மிரண்டு போயிடுறாரு. என்னதான் அவர் மிரண்டு போனாலும் அவர் உள்ளேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு நிற்கிறாரு. அப்ப யாரோ ஃபெலிக்ஸை தொடுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்திருக்கு. சரி, இதுக்கு மேல இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. மார்னிங் அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் என்னப்பா சொல்ற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. என்னதான் அந்த வீடியோ பாக்குறதுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் இவன் எதுவும் நம்மள பிராங்க் பண்ண பாக்குறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது ஃபெலிக்ஸுக்குமே தெரிய வருது. சரி, நீங்க என்ன நம்பலைனாலும் பரவாயில்ல, நேத்து நான் வந்தது, உள்ள நடந்தது எல்லாமே சிசிடிவில பதிவா இருக்கும்ல, அதை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, அதுவும் நல்ல யோசனை தான், வாங்க எல்லாருமா சேர்ந்து பார்க்கலான்னு எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்பதான் அவங்க அத்தனை பேரோட ரத்தத்தையும் உறைய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க.
நீங்க அத நோட் பண்ணீங்களா? ஃபெலிக்ஸ் தைரியத்த வர வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தப்போ யாரோ தொடுற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஃபுட்டேஜ் தான் இது. அத நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே யாரோ அவர பின்னாடி இருந்து தொடுற மாதிரி தான் இருக்கு. தி லைட்ஸ் அவுட். பொதுவா அந்த கேம கனடா, அமெரிக்கால தான் விளையாடுவாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒருத்தங்கள கேப்சர் ஆக்கணும். நம்ம லைட் போடும்போது அவங்க ஸ்டாச்சுவாய் நின்றணும். லைட் ஆஃப் பண்ணும்போது தான் அவங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஆனா நம்ம எப்போ லைட் ஆஃப் பண்ணுவோம், எப்போ ஆன் பண்ணுவோம்னு அவங்களுக்கே தெரியாது. ரொம்பவே ஃபன்னான இந்த கேம கலிஃபோர்னியால இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறப்ப அவங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி மிரள வைக்கிற சம்பவம் நடந்திருக்கு. அந்த பொண்ணுங்களோட நேம் இதுல எங்கேயுமே குறிப்பிடப்படல. கலிஃபோர்னியாவை சேர்ந்த அந்த 3 பெண்களும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அவங்க தன்னோட ஒர்க் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி அங்க சில் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல தான் இந்த கேமை பத்தி சொல்லி இதை விளையாடலாம்னு முடிவும் பண்ணிருக்காங்க. இந்த கேம் அவங்க விளையாடும் போது அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. When the lights are off, you can't move when the lights are on. You have 5 moves to get to me. Are you ready? இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். இப்படி தான் விளையாடுவாங்க. Okay. Oh, all right. முத பொண்ணு நல்லபடியா விளையாண்டுருக்காங்க. ரெண்டாவதா வாண்டடா இன்னொரு பொண்ணு நான் கேச்சரா போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. Oh my god. Sorry. அந்த ரெசார்ட்ல அவங்க 3 பேர் தான் அன்னைக்கு இருந்ததா சொல்லப்படுது. Something fell, right? Yeah, it was sitting right here. அதுல 2 பேருமே ஸ்விட்ச் கிட்ட இருக்காங்க. ஒரு பொண்ணு தான் கேச்சர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ பின்னால இருக்கிற போட்டோவை யாரோ தூக்கி அந்த பொண்ணு மேல எரிஞ்சிருக்காங்க. Yeah, it was sitting right here. And it just fell off? இதனால கொஞ்சம் அங்கே பதட்டம் நிலவிடுது. சரி, லைட் ஆஃப் பண்ண நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கவ தான் போய் இந்த மாதிரி எதுவும் வேலையை பார்த்துட்டா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நிமிஷத்தில் தான் அந்த சீலிங்கில் இருந்த நைட் லேம்ப் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்குது. Did you touch that? You shouldn't touch it. That's maybe it was like. Wait. No. நீங்கள் நோட் பண்ணீங்களா? அந்த லேம்ப் ஆடுறதுக்கு முன்னாடியே யாரோ அவங்க வீட்டு ஷெல்ஃபை நாக் பண்ண சவுண்டு கேட்டது. That's maybe it was like. Wait. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் அவங்கள அந்த இடத்துல இருந்து ஓடவே வச்சிருக்குது. Why is that mean? Oh my. Oh my. Oh my god. You guys. What the hell? That was okay. So No. அன்னைக்கு அந்த ரெசார்ட் அவங்க தங்கியிருந்த இடத்துல இந்த 3 பெண்களை தவிர வேற யாருமே இல்ல. இன்னும் அந்த ரெசார்ட்ல இப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் இது ஒரு மர்மமா தான் இருந்துட்டு இருக்கு. 1963 விண்டேஜ் பங்களா. மெர்லின்ற பொண்ணு பார்ட் டைமா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தன்னோட சொந்த காசுல ஒரு விண்டேஜ் பங்களா வாங்குறாங்க. அது 1963ல கட்டப்பட்டதான். அந்த கைவிடப்பட்ட பாலடைஞ்ச பங்களா வாங்கி ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த வீட்டோட பாதி வேலைகள் முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ இருந்தே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கணும். நம்மளோட ரியல் எஸ்டேட் குரூப்புக்கு இந்த வீட்டோட சிறப்பம்சங்களை பத்தி சொல்லி வீடியோ எடுத்து அனுப்புவோம். அவங்க 4 கிளைண்ட்ஸை பிடிப்பாங்கன்றதுக்காக வீடியோ எடுக்கிறாங்க. Wow, it's 10 p.m. and my day was fully booked with showings of this vintage 1963 home. அப்போ டைம் கரெக்டா 10 மணி இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்க நல்லா பேசிட்டு இருந்த அந்த டைம்ல திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்க ஆரம்பிக்குது. அந்த ரூம்ல அவங்கள தவிர வேற யாருமே இல்ல. Of this vintage 1963 bungalow. மெர்லினுக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ அதை விட அதிகமா ஆன்மாக்கள் மேலேயும் பேய் பிசாசுகள் மேலேயும் அளவு கடந்த நம்பிக்கை இருந்ததா சொல்லப்படுது. ஆனாலும் அவங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரியாக்ட் பண்ணதோட மட்டும் நிப்பாட்டிடாம அதை மறுபடியும் பண்ணி காட்டுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. Go ahead, do it again. You're on camera.
இந்த விஷயம் அங்க இருந்த ஸ்பிரிட்டை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. அதனால அங்க ஏதோ வீட்டுக்குள்ளேயே சூறாவளி போன மாதிரி அங்கும் இங்கேயும் ஒரு உருவம் உலாவிக்கிட்டே இருந்திருக்கு. Go ahead, do it again. I'm not scared. கடைசியா அந்த உருவம் மெர்லின் பேசிக்கிட்டு இருந்த அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு பெல்ல தூக்கி எறியுது. மெர்லினும் புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் இங்க நம்ம இருந்தோம்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்துன்னு. அங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டை விட்டுட்டு ஒரேடியா போயிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.